சிபி, என் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அவ என்ன சொல்றா? ஏன் அந்த பிரபுவை விட்டு அவ வரமாட்டேன்னு சொல்றா? மா, அழாதம்மா. நீ அழறதுனால தாங்க முடியலம்மா. கண்ணை மூடினாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. தமிழ் ரொம்ப பதட்டமா வேற இருக்கு. அத்தை, நீங்க இப்படி உடைஞ்சு போனா அந்த பிரபு ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அவன் ஏதாவது ஒரு வழியில நம்ம ஃபேமிலியை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இதை பண்ணிருக்கான். அதனால அவன் செஞ்ச அயோக்கியத்தனம் நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கலன்னு அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். அவனுக்கு நம்ம பயப்படலன்னு தெரியணும். அவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அத்தை. அப்பதான் நாம அவனை ஜெயிக்க முடியும். அத்தை, நான் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்காரு, இதோ உங்க பொண்ணு தமிழ் இருக்கா. எங்களை மீறி தேன்மொழி அவனால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. நீ ஏன் யோசிச்சு பாரு, அவன் தப்பானவன்னு மண்டபத்திலேயே எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சாச்சுல்ல. அப்படி இருக்கும்போது அவன் கட்டுன தாலிய தூக்கி போட்டுட்டு தேன்மொழி நம்ம கூட நம்ம வந்திருக்கணும். அதையும் மீறி அவன் கூட போய் வாழ ஆசைப்படுறானா அதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி உனக்கு தோணலாமா? எனக்கும் அதானே குழப்பமா இருக்கு. எதனால அப்படி பண்றா? தெரியலையேம்மா. அவ அதை வச்சு என்ன கணக்கு போட்டிருக்கான்னு தெரியலையே. இத பாரு மீனா, யாரையுமே நம்ம லேசா எடை போட்டுறவே கூடாது. ஏற்கனவே அந்த திருட்டு ராஸ்கல் பிரபு விஷயத்துல குடும்பமா நாமெல்லாம் நம்பி ஏமாந்தது போதும். இத பாரு, தமிழ் தங்கச்சியாவே இருந்தாலும் நாம கொஞ்சம் உசாராவே இந்த விஷயத்தை டீல் பண்ணணுமா? நீ வேற வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு இருக்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் அண்ணன் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்து பக்குவமா நடந்துக்க. பிரபு, என்னடா நீ பாட்டுக்கு அவளை தாலியை கட்டி கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்ட. அவ கதவை திறந்து வெளியவே வரமாட்டேங்கிறா. சாப்பிடறதுக்கு 3 தடவை கதவை தட்டுறேன், திறக்கவே மாட்டேங்கிறா. செத்து கித்து போயிட போறாடா. சாப்பாடு ரெடியா இருக்கா? ரெடியா தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வா போ. சரி. பிரபு, இதெல்லாம் ஒத்து வருமாடா? நாம போட்ட பிளான் வேற, நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. அவ இந்த தமிழோட தங்கச்சி தான். அவளை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? மா, எல்லாமே ஒத்து வரும். நாம வர்ஷினி வச்சு என்னெல்லாம் ஆட்டணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் இவ்வளோ வச்சு நாம செய்யலாம். வெரி குட். அப்பா பேரை சொல்லி என்ன வேணா சாதிக்கலாம் போல இருக்கு. இப்படிதான் இருக்கணும். எனக்கு இந்த அப்பா மேல பாசமா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் இல்லை ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? I like this. அக்கா, 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 தேனு, அக்கா, தேனு, அக்கா, தேனு, தேனு. ஏன் அழுகுற? என்ன ஆச்சுடி உனக்கு? என்னால முடியலக்கா. அவன் பெரிய சைக்கோவா இருக்கான். என்ன அவன் டார்ச்சர் பண்றான்க்கா. தினம் தினம் அவன் கூட வாழ்றதே ஒரே நரகமா இருக்குக்கா. என்னை எப்படியாவது காப்பாத்துக்கா, பிளீஸ்க்கா. இதத்தானே தேனு நான் ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டியே. வா, இப்பவே போய் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த கல்யாணத்தை இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல.
இதனை தூக்கி வீசலாண்டி. வா போயிடலாம். அது முடியாதுக்கா. முடியாதா? ஏன்? என்னால வெளியில சொல்ல முடியாது. அதுதான் ஏன்? தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ்? என்ன? சிபி, என் தங்கச்சி தேனு. சிபி, தேனை நான் உடனே பார்க்கணும் சிபி. போலாம் சிபி. தமிழ் தமிழ் பதறாத. வாங்க சிபி போலாம். தமிழ் வாங்க தமிழ் போலாம். தமிழ் 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 இரு தமிழ். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. பொறுமையா இரு, ரிலாக்ஸ். சிபி, இரு. இந்தா முதல்ல தண்ணியை குடி. குடி. சிபி, நான் தேனை சொல்றேன்ல, பார்க்கணும். குடி குடி. ரிலாக்ஸ். சிபி, தமிழ் இத பாரு. தேன் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் அவசரப்பட்டு அவன் எதுவுமே செய்ய மாட்டான் தமிழ். அப்படி பண்ண நானும் விட மாட்டேன். ம்? இல்ல சிபி, நான் தேனை பார்க்கணும் சிபி. ப்ளீஸ் சிபி, எனக்கு தேனை இப்ப பார்த்தே ஆகணும் சிபி. சரி சரி, நம்ம போய் பார்க்கலாம். காலைல போய் பார்க்கலாம். ம்? இப்ப தூங்கு. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது தமிழ். நீ தைரியமா இரு, தூங்கு. சிபி, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? எதுவும் ஆயிருக்காது தமிழ். நான் சொல்றேன்ல, படு வா. படு தமிழ், வா படுத்துக்கோ. என்னம்மா எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க? என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? ஆ, ஓஹோ, அது என் வீட்டு மருமகளை தான் உன் தங்கச்சின்னு சொல்றியாமா? ஆமால, நானும் மறந்துட்டேன். உன் தங்கச்சியை நாங்க ஒன்னும் பண்ணலமா, பத்திரமா வீட்டுல வச்சிருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் அவளை நாங்க கொன்றுவோமா என்ன? சார், சேச்சா, கொல்லலாம் மாட்டோமா. இன்னும் உன் தங்கச்சியை வச்சு சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்குது. ஊர்ல ஒரு பழைய கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பொன் முட்டையிடுற வாத்துன்னு. அது மாதிரிதான் உன் தங்கச்சி இப்ப எங்களுக்கு. கழுத்தறுத்தெல்லாம் விட்டுற மாட்டோம். பதறாத. 3 நேரமும் உன் தங்கச்சிக்கு சாப்பாடு, மாத்து கட்டுறதுக்கு துணி, நல்ல சௌகரியமா தான் இங்க இருக்கிறா. சார் ப்ளீஸ், என் தங்கச்சியை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஐயோ, எங்க வீட்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமா. பொதுவா புதுசா கல்யாணமான பொண்ணுங்களை 1 மாசத்துக்கு வெளியில அனுப்பவே மாட்டோம். வீட்டோட தான் இருப்பாங்க.